ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். தெரியுங்களா ஐயா? பாருங்க ஐயா, தெரியுதுண்ணா? காலத்துக்கு மேல போட்டீங்க. ஆ, ஆ, அருமை அருமை அருமை, நல்ல முயற்சி. ஆ, காலத்துக்கு சரிங்க மேல ஐயா. போட்டீங்க, காலத்துக்கு மேல போட்டீங்க. மேல போட்டு ம். இன்னொரு காலம் போட்டு அடுத்த காலம் போட்டாச்சு. ஆ காலை நீட்டதான் முடியாது. இது கொஞ்சம் பெண்டு இருக்கு, அவ்வளவுதான். ம் இப்ப இப்- போட முடியுது. ஆ ஒண்ணும். காலத்துக்கு ஆமா, காலத்துக்கு ம், மேல போட முடியுது. அதேதான் இந்த விளக்கு செஞ்சங்காட்டி ம், தான் இந்த ஆற்றலே உங்களுக்கு வருது. ம், ம். இந்த விளக்கு செய்யல இந்த ஆற்றல். நைட் எல்லாம் ஜோரா இருந்துட்டே இருக்கு. அதே சும்மா கையில வச்சுக்க, வெளியே வச்சுக்க இந்த மாதிரி. ம், அது ம். கம்பி அந்த கம்பி ஒட்டாம இருக்கும், கம்பி ஒட்டாம இருக்கணும். அதான். அது மறுபடியும் நாம செஞ்சுக்க ஒட்ட வச்சுக்கல, அப்புறம் கம்பி ஒட்ட வச்சுட்டேன், அது எரிஞ்சுக்கிட்டே ஆ, இருக்கும். ஆமா, சரி. பெரிய விஷயம்லாம் வரல. இன்னைக்கும் அந்த கால் எலும்பு தான் ஐயா இன்னைக்கும் வலி இருந்தது. அதாவது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து என் கால மிதிச்சுட்டான். ஆ. மிதிச்சுட்டு கால்ல இருக்கிற அந்த மணி, கொலுசுமே அறுந்துருச்சு. ம் அவன் மிதிச்சது குழந்தை 1½ வயசு பாப்பா. ம் அதுலருந்து தான் அந்த எலும்பு வலிக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் வலி இருக்காது. நடக்க தான் சிரமமா இருக்கும். எப்பவுமே கோழி, அதாவது குஞ்சு மிதிச்சு கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, குஞ்சு மிதிச்சு கோழி சாகாது. ஆ, ஆ. அதான் உங்க தப்பு, உங்க உடம்பே கெட்டு நாரி போய் கிடக்குது. ஆமா, ஆமா. அது மிதிச்சதுனால எதுவுமே இல்லாம இருக்கனால அந்த எலும்புங்க வலி வந்துட்டு இருக்குது ஐயா. அது அது வந்து உங்க உடம்புக்கு, உடம்பு தான் கெட்டு ம். போச்சு. குழந்தை மிஞ்சு, குழந்தை மிதிச்செல்லாம் ஆமா. ஒண்ணும் ஆகாது. குழந்தை மேய்ச்சல் நம்ம உடம்பு கெட்டு போனா அந்த வலிங்க வந்து எனக்கு முடியல. தாங்க முடியல அது. உடனே உங்களுக்கு இது மேல பாருங்க, குழந்தை குழந்தை வந்து ஆ. மிதிச்சிட்டு போயிடுச்சுங்கிறீங்க, அது அடிப்படையே தப்பு. ம், ம். ஒரு குழந்தை மிதிச்சு உங்க அவங்க உங்க மிதிச்சுட்டான். அப்பத்திலிருந்து கொஞ்சம் வலியா இருக்கு. குழந்தை தெரியாம நடந்து போயிட்டே இருந்தான். அப்ப அத மிதிச்சதுனால அப்ப வலி வந்தது எனக்கு. அது புரியுது, அது புரியுது. ஆ. அது புரியுது, ஆனால் அது காரணம் அல்ல. அது குழந்தைக்கு, ம். குழந்தையோட எடையை தாங்காத அளவுக்கு உங்க உடல் கேவலமா இருக்கு. ஆமா, ஆமா. அதுதான் உண்மை. ஆமா. அவன் 200 கிலோ, 200 கிலோ எடையை தூக்கி நோபல் பரிசு வாங்குறான். நீங்க ஒரு 5 கிலோ, ஒரு ம். 3 கிலோ எடை இருக்கிற ஒரு குழந்தை வந்து காலை மிதிச்சுட்டு வலிக்குதுன்னு சொன்னா, உங்க உடம்பு தான் கெட்டு ம். போச்சு. 200 கிலோ தூக்குறோம், ம். மூட்டையை தூக்கிட்டு முதுகுல தூக்கிட்டு போறான். தினம் 50 மூட்டை தூக்கிட்டு, அரிசி மூட்டை தூக்குறான், அவனுக்கு ஒன்றும் ஆகுறது இல்ல. ஆ, ஆ. மூட்டை அது தூக்குறவன் தினம் 50 மூட்டை அரிசி மூட்டை தூக்குறான், மளிகை கடையில. ஆ. தினம் ம். செங்கல் சுமக்கிறவங்க தினம் வந்து 1 டன் செங்கல் சமைக்கிறாங்க, செங்கல் சமைக்கிறவங்க. ம். அஹ், ம். தலையில மட்டும் 20 செங்கல், ஒரு செங்கலோட விலை ஒரு செங்கல் மட்டும் கிட்டத்தட்ட ம். 2 கிலோ 2½ கிலோ வரும். 10 செங்கல் சமைக்கிறாங்க, ம். 25 கிலோ. ஒரு நடைக்கு 25 கிலோ. ம். ஒரு ஆமா. நடைங்கிறது 50 அடி 60 அடி போவாங்க. 25 கிலோ போட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு பார்த்தா 1 டன் செங்கல் சமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ம். கிடையாது. உங்க உடம்பு கெட்டு போச்சு, ம். அவ்வளவுதான். ஆமா. அதுதான் தாங்கக்கூடிய சக்தி எனக்கும் இல்ல. ஏதாவது கொஞ்சம் சின்ன விரல யாராவது மிதிச்சுட்டா கூட வலி எடுக்கும். அதுக்கு நீங்க என்ன இங்கதான். பண்றீங்க, குழந்தை மிதிச்சிருச்சு சொல்றீங்க. சின்ன விரல் நான் இப்ப கொஞ்சம் யாராவது மிதிச்சா கூட ஒண்ணும் ஆகலையே. கொஞ்ச நாள் முன்னாடில இருந்தே நம்ம பயிற்சிக்கு முன்னாடில இருந்து ஆ கொஞ்சம் மிதிச்சுட்டாலும் ஒண்ணும் ஆகல. விரல்லாம் ஒண்ணு கால் கட்டை விரல் மிதிச்சிட்டாவே கத்துவேன். ஆ அந்த வலி இல்ல இப்போ. எங்க போச்சு அதெல்லாமே, எங்க போச்சு, ம். இப்ப எங்க இன்னைக்கு போச்சு? காலையில இந்த இடம் மட்டும் தான் என் வலி இருக்குது. ஆ இந்த சரி. ம் ஜாயிண்ட் 2ம். தெரியுதுங்களா? ஆ ஆ ஆ ஆ ஆ. பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி சரி 2ம் சரி வலி சரி. எடுக்குது. விரல்கள் லைட்டா வலி, லேசான ஒரு வலி. ஆ விரலுக்குள்ள. ரைட். இதே மாதிரி இதெல்லாம் நல்லா மடங்குது பாருங்க. ம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கா மாரி தெரியுது ஐயா உணர்வு. ம் ஸ்ட்ரெயிட்டா நிக்காது. நேரா நிக்கும். ம் இங்க பாருங்க. நல்லா வேலை செய்யுது. ம். தலையில நல்லா ஆடுது, நல்ல காலத்துக்கு மேலே போட்டு உட்காந்துட்டீங்க, அப்புறம் என்ன? ம் காலத்துக்கு மேலே போட்டீங்க, கை அப்படி முறுக்குங்க, கை அப்படி முறுக்குங்க. ம். புரியுதுங்களா? அப்படிதான். ஆ நாம்பி பிடிங்க, கையை நாம்பி பிடிங்க இப்படி. ம். அப்படி இருக்குங்க, கை அப்படி இருக்குங்க இப்படி. ஆ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ம் எப்படி வருது பாரு இப்ப புடி. இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு 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 எடையை தூக்கலாம். ம். நாம்பி பிடிக்கணும் இப்படி. நல்லா இருக்குங்க, இப்ப கையை முறுக்கு, நல்லா அப்படி கையை இறுக்கி பிடிங்க, கையை புடிச்சுட்டேன் சுருக்குங்க. ஐயா டைட்டா. நல்லா முடுக்குங்க. அந்த கையை விட்டுருங்க,
அந்த கை ஒரு கை எடுத்துருங்க. அந்த கையை சப்போர்ட் பண்ணாதீங்க. வெறும் கை அப்படி முறுக்குங்க. இந்த கையை கீழே விடு. ஒரு கை கீழே இருக்குங்க. நல்லா முறுக்கு பிடிக்க. கையை இறுக்கி பிடிங்க. ஆட்ட வேண்டாம். கையை இறுக்கி பிடிங்க. நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். இந்த கை இருக்குங்க. இடது கை. அது வலது கை. இது இடது கை. அவ்வளவுதான். நான் பண்றேன் பாரு. இங்க பாருங்க. நான் பண்றேன் பாரு. அப்படித்தான். அப்படியே முன்னாடி நீட்டுங்க கைய. அப்படியே முன்னாடி நீட்டுங்க. நல்லா நீட்டுங்க. நல்லா நீட்டுங்க. அப்படி நீட்டுறப்போ என்ன பண்ண தெரியுமா? மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு பாருங்க. மூச்சை பாருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே மூச்சை வெளியே விட்டுட்டே கை நீட்டணும். மூச்சை உள்ள இழுக்கணும். நீட்டுறப்போ கை நீட்டுறப்ப மூச்சை வெளியே விடணும். அப்புறம் கையை குறுக்கிறப்ப மூச்சு உள்ள வாங்கணும். கையை குறுக்கிற பாருங்க. அப்ப மூச்சு உள்ள போகணும். கையை வெளியே விடுறோம் இல்லையா? மூச்சை வெளியே விட்டுட்டே தள்ளணும். அப்ப பாத்தீங்கன்னா 100 கிலோ எடை தள்ளுற மாதிரி தள்ளணும். அந்த வெயிட் தெரியும். அப்ப என்ன சொல்லணும்? உள்ள கை இழுக்கிறப்ப 100 கிலோ எடை பிடிச்சிருக்கிற மாதிரி. 100 கிலோ பிடிச்சிட்டீங்க. அப்ப எப்படி இழுப்பீங்க? கஷ்டப்பட்டு இழுங்க. அப்படியே நல்லா இழுங்க. அப்படியா கையை அப்படி இழுத்துட்டே கையை மடக்குங்க. இப்ப கையை மடக்குங்க. இப்ப என்ன பண்றீங்க? மூச்சை விட்டுட்டே வெளியே தள்ளுங்க. மூச்சு விட்டுங்க. அப்படியே மூச்சை அப்படியே வெளியே விட்டுட்டே கையை அப்படியே தள்ளுங்க. இப்ப 100 கிலோ எடை தள்ளுறீங்க. இப்ப 100 கிலோ எடை தள்ளணும்னா எவ்வளவு சக்தி கொடுக்கணும்? இந்த மாதிரி 100 முறை பண்றீங்க. எத்தனை மாதிரி? 100 முறை. வலி எழுது ஐயா. இந்த மாதிரி 100 முறை பண்ணணும். கையை மடக்கிறப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். கையை நீட்டுறப்ப மூச்சை வெளியே விடணும். இழுக்கிறப்ப 100 கிலோ இழுக்கிறீங்க. வெளி விடுறப்ப 100 கிலோ வெளி தள்ளுறீங்க. இப்படியே 100 முறை. இதான் உங்க வேலை 2 நாளைக்கு. கை வலி. இந்த பயிற்சி கொடுக்கணும். இந்த பயிற்சியே கொடுக்கணும். இப்ப எடையே இல்லை. என்னது? எந்த எடையும் இல்லை. ஆனால் வலிக்குதுன்னா அது பயிற்சி கொடுக்குறீங்க. என்னது? பயிற்சி கொடுக்குறேன். வலி. இந்த வலி தூண்டணும். வலிய தூண்டணும். தூண்டி 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 சரியாயிரும். தூண்டி தூண்டி சரியாயிரும். ஆரம்பத்துல அப்படித்தான் பண்ணணும். இதுக்கு பேரு பார்த்தா பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்றது. அதாவது என்ன சொல்ற டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் என்ன சொல்றாருன்னா, இந்த அமுத்துறப்ப கழிவுலாம் வெளியே போயிடும். கழிவுகள்லாம் அதாவது என்ன சொல்ற கழிவுகள் அப்படித்தான் எழுதுறாரு. இங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி 9 வகையான பயிற்சி இருக்கு. இதே மாதிரி இப்ப நீங்க இப்ப கைக்கு தான் பயிற்சி கொடுக்குற. இன்னொரு 4 நாள் கூட காலுக்கு பயிற்சி கொடுப்பேன். ஆமா, இதுக்கு பேரு பிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த இப்படி செய்யறதுனால கழிவுகள் வெளியே போகுது. அதுக்கு பேரு பிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு. இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் எந்த எக்ஸசைஸ் தெரியுமா? எந்த கருவியும் இல்லாம உட்கார்ந்துட்டே செய்யறது. எந்த கருவியும் இல்லாமல் உட்கார்ந்துட்டே செய்யறது. அப்ப இதுதான் உண்மையான எக்ஸசைஸ். அப்பதான் ஆக்சிஜன் நிறைய உள்ள போகும். நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போகும். இப்படி இழுக்கிறப்ப நுரையீரல் பயங்கரமா விரியுது. நுரையீரல் பயங்கரமா விரியுது. விரியறப்போ நீங்க முன்னாடியும் செய்யலாம். பாருங்க, பின்னாடி இப்படியும் செய்யலாம். கையை விரிக்கவும் செய்யலாம். இப்ப நான் விரிக்கிறேன் பாரு. இங்க பாரு. இங்க பாரு. இதே இப்ப பாருங்க. பாரு, அப்படி இழுத்துட்டே அப்படி மேல இழுக்கிறோம். கை விரிக்க. நான் 100 கிலோ கை. அதாவது இதுல ஒரு 50 கிலோ இருக்கு. இதுல ஒரு 50 கிலோ இருக்கு. அப்படியே எடையை தூக்கிட்டே விரிக்கிறோம். அப்படியே விரிங்க. கனமா இருக்கிற மாதிரி நினைக்கும். அப்புறம் அப்படியே இப்படி முன்னாடி கொண்டு வர்றோம். இதே மாதிரிதான். மூச்சை என்ன பண்றான்? மூச்சை இழுத்துக்கிட்டே முதல்ல மூச்சை இழுத்துக்கிட்டே கையை விரிக்கிறான். அப்ப மூச்சை வாங்கிட்டே உள்ள கொண்டு வரோம். இவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி கையை முன்னாடி செஞ்சீங்களோ அதே மாதிரிதான். மூச்சை விட்டுக்கிட்டே வெளியே நிட்டுறோம். மூச்சை இழுத்துக்கிட்டே உள்ள கொண்டு வரோம். இப்ப மூச்சை இழுக்கிறது உள்ள கொண்டு வர்றது. வெளியே விடுறது ஒண்ணு இல்ல. மூச்சை வெளியே விடுறோம், மூச்சை உள்ள கொண்டு வரோம். 100 கிலோ தள்ளுறோம், 100 கிலோ இழுக்கிறோம். எல்லாம் ஒண்ணுதான். இதை மட்டும் செஞ்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் கைக்கு கொண்டு வரணும். அப்புறம் தலைக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி 9 வகையான பயிற்சி இருக்கு உட்கார்ந்த இடத்துலயே.
இதனால என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்க டாக்ஸின், உள்ள இருக்க நச்சுத்தன்மை வெளியே போகுதுங்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கடுமையான 100 கிலோ, கடுமையாம 20 கிலோமீட்டர், அதாவது 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா, 100 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோ, 20 கிலோமீட்டர் நீங்க ஓடிய பலன் இதுல கிடைக்குது, உட்கார்ந்த இடத்துல. அதுல சோர்வு வரும், இதுல சோர்வு வராது. ம். இந்த 10 கிலோமீட்டர் தினம் ஓடுறான் பாருங்க, கண்டபடி தின்னுபடி தொங்குடி தொங்குடி ஓடுறான் பாருங்க. ம். அதை விட பல மடங்கு ஆற்றல் கிடைக்கும். அதுல கழிவு சேரும், இதுல கழிவு சேராது. இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாகும். இந்த மாதிரிலாம் நீங்க 10 நாளைக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. நினைச்சு கூட பார்த்துருக்கேன். பிசியோதெரபிங்கிறான், அதுக்கு எம்டிங்கிறான், எம்எஸ்ங்கிறான், டாக்டருங்கிறான், ஒரு புடலங்காயும் கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? சொன்னபடி செய்றீங்க பாருங்க, கையில அழகா மடுக்குறீங்க, கை நேரம் ஆயிட்டு வருது, கை நேரம் ஆயிட்டு வருது, பார்த்தாவே தெரியுது இல்ல? 1, அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, எப்படி அழகா வருது பாருங்க. ஆ, ஆ, எப்படி வருது? நீங்களே ஒரு பொருளை தூக்க முடியுது. ஒரு சின்ன 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 சொம்பு தூக்கி பாருங்க. தண்ணி ஆமாங்க ஐயா. இங்க உட்கார்ந்துட்டு கேனை என்னால எடுக்க முடியாது. காலை இறக்கிட்டு தான் வாட்டர் கேனை எடுப்பேன். ஆ இப்போ உட்கார்ந்து கையை வச்சு இப்படி தூக்கிடுறேன். ஆ இதுதான். தூக்க முடியாது. வெயிட் தூக்க முடியாது இந்த தண்ணி கேனை. இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாட்டில் இது. ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஃபுல்லா இருக்கும் இது. அப்போ 1 கிலோ தூக்குறீங்க. 1 கிலோவை ஆமா. படுத்துட்டு எடுப்பேன். காலை மேல வச்சுட்டு தான் எடுப்பேன். முன்னெல்லாம் கீழே இறங்கிட்டு தான் கேனை எடுப்பேன். தண்ணி கேனை. இப்ப கை தூக்க முடியாது. இப்போ தூக்குறேன் நானு கொஞ்சம். 1 லிட்டர் கேனை தூக்குறேன். 1 லிட்டர் கேனை தூக்குறீங்க. என்ன சாதாரண விஷயம் அது? 2 3 தூக்க முடியாது கொஞ்சம். வலிகள், கைகள்லாம் வலி இருக்காது. இன்னிதான் கொஞ்சம் வலி இருக்குது. நம்ம அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வலிகளை வந்து அது சரியாகும். அதை விட அதெல்லாம் நீங்க இப்பதான் அது வந்து நான் தனக்கு பயிற்சி கேட்குது. இந்த பயிற்சி கொடுக்குறேன் நாம. இது ஒரு நாளைக்கு நீங்க 1/2 மணி நேரம் செஞ்சா போதும். சரி. நான் சொன்ன பாருங்க, இப்படி மூச்சை இழுத்துட்டு விடுறது. 100 கிலோ இருக்கிற மாதிரி மூச்சை இழுத்துட்டே வெளியே தரணும், மூச்சை இழுத்துட்டே உள்ள கொண்டு வரணும். அவ்வளவுதான். மூச்சை வெளி விடுறோம், மூச்சை உள்ளிடும். மூச்சை வெளியே விடுறப்போ நீட்ட வேண்டும், மூச்சை உள்ள வாங்குறப்போ குறுக்கு வேணும். இது எப்படி வேணா செஞ்சுக்கலாம், உங்க சௌகரியம் போல செஞ்சுக்கலாம். மூச்சை இழுத்துட்டு தள்ளலாம், மூச்சை விட்டுட்டு தள்ளலாம். அதுல உங்க சௌகரியம். அதாவது ஒரு இடம் சொல்லி கொடுக்குறது, எப்படி வேணா செஞ்சாலும் நன்மைதான். எப்படி செஞ்சாலும் மூச்சை இழுத்துட்டும் தள்ளலாம், மூச்சை வெளி விட்டுட்டும் தள்ளலாம். அதான் உங்க இஷ்டம் எல்லாமே. இவ்வளவுதான். இழுக்கிறப்ப கையை இழுக்கிறோம், விடுறப்போ கையை நீட்டுறோம். இது எப்படி மாறி மாறி செஞ்சுக்கலாம் உங்க சௌகரியம் போல. இதனால எந்த குற்றமும் வராது. ஏன்னா உங்களுக்கு நுரையீரலுக்கு அந்த மூளையை வந்து பலப்படுத்தணும். மூளை தண்டுவடம், மூளை தண்டுவடம், மூளை தண்டுவடம். அந்த மூளை தண்டுவடம்னா சரியாயிடுச்சுன்னா கை கால்லாம் வந்துடும். அதுக்கு தான் அந்த மூளையோட நேரடி தொடர்புக்கு நுரையீரல். நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருவனாத்தான் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யும், தண்டு விட வேலை செய்யும். தண்டு விட ஒழுங்கா கழிவுகள்லாம் போச்சுன்னா கை கால்லாம் விரிஞ்சிடும். அதுக்கு அந்த அடிப்படை வந்து அன்னப்பாதை, ஓய்வு கொடுங்க. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தோன்னே எல்லா நோயும் சரியாயிடும். 48 மணி நேரம் போட்டங்காட்டி தான் இனிமேல் அந்த மஞ்சள் அந்த கருப்பா வர்றது, சாம்பலா வர்றதெல்லாம் வராது. அப்ப எப்ப வரும்னா, இந்த 2 நாள் பயிற்சி போடுறப்ப இன்னும் மிச்சம் இருக்கிற சாம்பல்லாம் கூட்டிட்டு வரும். ஆமா, அப்படி வருது. ஆமா, விரதம் போடுறது இப்ப திரும்பி லைட்டா சாம்பல் வருது. அப்ப அது உள்ள இருக்கிறதுல வெளியே வருது, வெளியே இருக்கிறத விஷம் வருது. ஆமா. அப்ப நீங்க சாம்பலை எடுக்கணும், சாம்பல் நேரத்தை எடுக்கணும்னா இந்த மாதிரி 48 மணி நேரம் போடணும். அந்த 48 நீரை பயிற்சியா இருக்கிறப்ப அந்த சாம்பல் நேரம் குறைய நோய் நல்லாயிரும். அப்ப நம்ம அந்த 6 மாசத்துல குணமாகிறதுங்கிறது அதுக்கான அடிப்படை தொடங்கிருச்சு. என்னது அடிப்படை தொடங்கிருச்சு. இப்ப மேலே தைரியம் பார்த்தா நீங்க நோயாளி மாதிரி தெரியலையா? ஏதோ நீண்ட கால நோயில இருந்த மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தாங்கன்னா 15 வருஷமா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 மாசம் போயிடுச்சுன்னா அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு இல்லைன்றுவாங்க. அதான் அப்ப உடம்பு மாறுது. மெடிக்கல் ரிப்போர்ட்டே போய், எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் போய். ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது அது வந்து ஆகாரம் தின்னுட்டு உடம்பு சுத்தம் பண்ணாதவனுக்கு தான். ஆகாரத்தை தின்னுட்டு நேற்று பேசுறவங்க யார் தெரியுமா? அவங்க மருத்துவர். அவங்க குடும்பமே புள்ள மருத்துவர், புள்ள மருத்துவர், மருமகன் மருத்துவர், மகள் மருத்துவர். பாருங்க, குடும்பமே எல்லாம் எம்டி. என்னது பாருங்களேன்.
தான் பெத்த குழந்தை எம்பிபிஎஸ் எம்டி படிச்சுட்டு இருக்குது பாண்டிச்சேரியில. ஜிப்மர்ல வேலை செய்யுது. பாண்டிச்சேரி ஜிப்மர்ல. ம். அவங்களுக்கு அவங்களுடைய அம்மா தான் நம்ம கிட்ட பயிற்சி பண்றாங்க. இப்ப ம். காலையில அவங்களுக்கு பயிற்சி போட்டாச்சு. காலையில ம். காலையில 4:45 வகுப்பு நடந்தது. 4:45 2 வகுப்பு நடத்தியாச்சு. 2 வகுப்பு நடத்தியாச்சு. ம். 4 மணிக்கு வகுப்பு கொடுத்தேன். அப்புறம் நான் அறவாளி 4 நாளைக்கு ஒருக்கா. அறவாளி அவர் ஜிப்மர்ல இருக்காரு. அறவாளி அவருக்கு 4 நாளைக்கு ஒருக்கா உணவு. 4 நாளைக்கு ஒரு தடவை உணவு. ஆமா, அவரை கொண்டு போய் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க சொன்னேன் நான். செஞ்சு வச்சுக்கன்ட்டாரு. அங்க வந்து நிறைய விஞ்ஞானிகள் வருவாங்க. ஆமா. ம். அது பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி மையம், பெரிய ஆராய்ச்சி மையம். அங்க எல்லா விஞ்ஞானிகளும் வருவானுங்க. எல்லா விஞ்ஞானிகளும் வருவாங்க. அப்ப நான் இதை காட்ட சொன்னேன். இது வந்து இந்த அணுக்கரு நலிந்த விசை இதை காட்ட சொன்னேன். தண்ணியில இப்படி கப்புல போட்டுக்கணும். தண்ணி எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? சின்ன கப் எடுத்துக்கணும். சின்ன கப்பு. ஐஸ்கிரீம் கப் இருக்கு இல்லையா? சின்ன கப்பு. ம். இது ஐஸ்கிரீம் கப்பு. இது பாருங்க. இப்படி வச்சிட இங்க பாருங்க. இத நல்லா எரியுது பாருங்க. அப்படி வச்சு இப்படி வச்சிருங்க. உங்களை செஞ்சு இங்க பாருங்க. ஐஸ்கிரீம் கப்பு. இது அப்படியே 100 வருஷம் எரிஞ்சிட்டு இது வந்து இத்து போகாது. தண்ணிக்குள்ள போட்டதை இத்து போச்சு. இதுதான் வந்து நிரூபிக்கிறது. பாருங்க, இப்படி போட்டாலும் வேலை செய்யும். என்ன அடி அடிக்குது பாருங்க. நல்லா எரியுது, பளிச்சுன்னு எரியுது. இப்ப கண்டுபிடிச்சேன். சரி, இது கெடாம இருக்கிற தண்ணிலையும் போட்டாகணும். காட்டணும். என்ன பண்ண இப்படி இந்த சின்ன கப் எடுத்து தண்ணியில போட்டுறேன். பாதி மேல இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் தண்ணியில் இருக்கணும். கொஞ்சோண்டு மட்டும் அடிப்பக்கம் மட்டும் தண்ணி. இப்படியே ஆடாம வச்சிடணும். இப்படி இந்த சின்ன கப்பு எடுத்து வச்சுக்கணும். ஆமா, வச்சுக்க வேண்டியது. இல்லாட்டினா ஏதாவது மண்ணு ஏதாவது பிளாஸ்டிக் டப்ப இந்த மாதிரி சின்ன அது கண்ணாடி மாதிரி தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது நிரூபிக்கிறதுக்கு தான். நம்ம பெரிய இதை நிரூபிக்கிறதுக்கு தான். உள்ள போட்டோம்னா இந்த விளக்கு உள்ள முதிச்சுன்னா நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும். ஹைட்ரஜனை தேடுறத விஞ்ஞானிகள் பயங்கர கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஹைட்ரஜன் எங்கிட்ட ஃபுல் ஹைட்ரஜன் வருது. 1 கிராம் ஹைட்ரஜன் எடுக்கிறதுக்கு 3 கிராம் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு பண்றாங்க. அதை 3 ரூபாய் செலவு பண்ணி 1 ரூபாய் ஹைட்ரஜன் எடுக்கிறானுங்க. 2 ரூபாய் நட்டம். இப்ப நான் வேண்டேன் அப்படின்னா இது ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, மின்சாரம் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, அப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஃப்ரீ, ஆக்சிஜன் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. இப்ப தண்ணிக்குள்ள வந்து நாம வீடு கட்டி வாழ முடியும்னா சூரியன்ல வீடு கட்டி வாழலாம். அப்ப தண்ணிக்குள்ளேயும் தண்ணியவே நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்றோம். தண்ணீருடைய போக்கை புரிந்து கொண்டு நம்ம இயற்கையை வெல்ல முடியாது. இயற்கையின் போக்கை புரிந்துட்டு அதுக்குள்ள வாழ்றோம். இப்ப நம்ம இயற்கையை வெல்லுதல்ங்கிறது தப்பு. இயற்கையினோட போக்கை இப்ப தண்ணியில நீச்சடிக்கிறேன்னா தண்ணியில நீச்சடிக்கிறாங்க. தண்ணி எதிர்ப்பதல்ல, தண்ணியின் போக்கை புரிந்து கொண்டு இயல்பாக நீந்தி செல்வது. அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சது தண்ணி நீந்திட்டு போக முடியும். தண்ணி எதிர்க்க முடியாது, எதை எதிர்க்க முடியாது. அதன் போக்கை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை மாத்திக்கிறது. இப்ப தண்ணியில மின்சாரம் எரியாது, தண்ணிக்குள்ள மின்சாரத்தை வைக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணியை புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த தொழில்நுட்பத்தை மாத்திடுறோம். எலக்ட்ரானே இல்லாமல் இது வந்து எலக்ட்ரானே இல்லாமல் எரியுது. உலகத்துல எலக்ட்ரான் தான் மின்சாரம் எரியுங்கிற. அப்ப எலக்ட்ரானே இது கிடையாது. எலக்ட்ரான் இல்லாதனால தண்ணிக்குள்ள போடலாம். அப்ப இது புதிய தொழில்நுட்பம். புதிய தொழில்நுட்பம் இல்ல, பல கோடி ஆண்டா உள்ள இருக்குது, நமக்கு தெரியல. இப்ப பெட்ரோல் டீசல் கண்டுபிடிச்சாங்க. இப்ப கண்டுபிடிச்சு ஒரு 150 ஆண்டு 200 ஆண்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பெட்ரோல் உள்ள இருக்குதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சங்காட்டி அதே மாதிரி தான் தோண்டி தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்டுபிடிச்சலாம். அதனாலதான் தண்ணிக்குள்ள விளக்கறியுது. வள்ளலாறு வந்து தண்ணிக்கு மேல விளக்கரிச்சாரு. நான் தண்ணிக்குள்ள விளக்கரிக்கிறேன். தண்ணிக்குள்ள விளக்கு. அதுதான் வித்தியாசம். ஆமா, அவருக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? அதான் வித்தியாசம். அது வேண்டாம். மின்ற விளக்கே பாருங்க, மின்னுது. விளக்கே மின்னுது. மின்னுற விளக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் நாம எல்லாமே அந்த இயற்கை தாய் நமக்கு எதுக்கு அறிவு கொடுத்துருக்காங்கன்னா, என்னை நீ புரிந்து கொள் அப்படிங்குது. என்னை புரிந்து கொண்டு என்ன மாதிரி நீ செய்ய அப்படிங்குது. எப்படி சூரியனை பார்த்து நெருங்க முடியாதுங்கிறான், கடலை பார்த்து நெருங்க முடியாதுங்க. ஆனா கடலை
கடல்ல பயணம் செய்யறவன் கடலை கண்டு பயப்படுறது இல்ல. நாம தான் கடலை பார்த்தா பயப்படுறோம். ம். ம். இப்போ நீங்க இந்த முறையா பயிற்சி செய்யறப்ப உங்க பயம் போயிடுச்சே இல்லையா? போயிடுச்சுங்க ஐயா. அப்ப பயம்லாம் இல்லை ஐயா. ஆ, முறையா பயிற்சி பண்றீங்க, எப்படி பயம் போச்சு? ம். எப்படி பயம் போச்சு நான் கேக்குறேன். தெரியலங்க. அது வலிகள் குறைய குறைய பயங்கள் போயிட்டு இருக்கும். அப்போ நீங்க சரியான வழியில போறீங்கன்னு அர்த்தம். சரியான வழியில கபம் வருதா? சளி சளி ஆமா கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஐயா. முன்ன மாதிரிலாம் இல்ல. இங்க காட்டுங்க, படம் காட்டுங்க. ம். ரொம்ப அதிகமா வரும். இருங்க ஐயா. இது காட்ட முடியல. உள்ள போயிடுச்சுங்களே. என்ன போயிடுச்சு? அப்புறம் காட்டுறேன் எடுத்துட்டு. பேப்பர் மாதிரி வச்சுட்டு காட்டுறேன். கோலை போயிட்டு போகுது, உங்க மூஞ்சி காட்டு. அது போயிட்டு போது விடுங்க. அது அது போனா போயிட்டு படத்தை மட்டும் மாண்டு மூஞ்சி காட்டுங்க. சரிங்க. அது போயிட்டு போது விடுங்க விடுங்க. இருங்க ஐயா காட்டுறேன். இதுல வந்து விழுந்துட்டு இருக்குது. இருங்க நான் செல்லுல காட்டுறேன். நைட்டில வந்து விழுந்துருக்கு. சரி கட்டி கட்டியா வருதா, மஞ்சளா வருதா, எப்படி வருதுங்க? உடையும். கட்டி கட்டியா வருதுங்க. வெள்ளையா வருது ஐயா. மஞ்சள் எல்லாம் வரல. பியூர் ஒயிட்டா. அந்த அளவுக்கு வருது. அது உடைஞ்சு வெளியே வருது. வெள்ளையா பிசினி பேஸ்ட் மாதிரி இருக்கு. பிசினி வரும் பாருங்க முருங்கை மரத்துல. அந்த அவ்வளவு கொடூர விஷம், அவ்வளவு கொடூர சளி. இந்த சளிதான் வெளியே வருது. இதான் சொல்ற டாக்டர் அருணாடகர் சொல்றாரு, இந்த சளி தாண்டா உள்ள இருக்கு. அந்த சளியை உற்பத்தி பண்ற உணவு நிறுத்திட்டேன் நாம. ஆமா, இந்த சளி உற்பத்தி பண்ற இந்த இட்லி அந்த மாவுலாம் விட்டாச்சு. மாவு விட்டோடனே உங்களுக்கு நோவு போகுது. மாவு தின்னா நோவு. மாவு நோவு சாவு. மாவு நோவு சாவு. மாவு நோவு சாவுங்கிறதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப நான் ஒரு 2 வார்த்தை சொல்லி நிறைவு செய்யறேன். மேடம் நம்ம 1:30 மணிக்கு பேசலாம். சரிங்க. அத பகவத்கீதை 54வது பக்கம். 54வது பக்கம் 54 பேஜ் நம்பர், பக்கம் எண் 54 பக்கம் 54. சரிங்க. பகவத்கீதையின் ஸ்லோகங்கள். அது அப்படியே படிங்க. பகவத்கீதையின் ஸ்லோகங்கள். உணவில்லாத மனிதனுக்கு நிராகரஸ்ய ஆசையை தவிர விஷயங்கள் முடிகின்றன. விஷயங்கள் பரம்பொருள் கண்ட பின்பு இவனுடைய ஆசையும் ஒழிகின்றது. அடுத்தது, அர்ஜுனன் அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிது உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்கும் தன்மையனுக்கும் விழிப்பவனுக்கும் யோகம் கூடுவதில்லை. என்னுடைய குறிப்பு மேலே கூறியவற்றில் 2வது ஸ்லோகத்திலிருந்து படிப்படியாக முதல் ஸ்லோக அளவிற்கு மனிதன் முன்னேற வேண்டும் என்பது என் எண்ணம். பாருங்க, கீழ இருந்து மேல போகணுங்கிறாரு. 6லிருந்து 1க்கு போகணுங்கிறாரு. அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர விஷயங்கள் அளிக்கின்றன. ஆசையை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன. ஆசையை தவிர மற்றதெல்லாம் ஒழிஞ்சிடும். ஆசை இருந்துகிட்டே இருக்கும். என்னது? ஆசை இருந்துட்டே இருக்கும். மற்றதெல்லாம் நீ உணவு நிறுத்திட்டீங்க, அதெல்லாம் நிறுத்திட்டீங்க, ஆதாரத்தை நிறுத்திட்டீங்க, அது ஒத்துக்கிறோம். ஆனால் ஆசையை தவிர, ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுருவான். அதையும் விடணுங்கிறான். விஷயங்கள் ஒழிகின்றன. பரம்பொருளை கண்டபின், உண்மையை உணர்ந்த பின்பு இவனுடைய ஆசையும் ஒழிகிறது. உண்மையை கண்டுபிடிச்சோம்னா ஆசையும் ஒழிஞ்சிடும். என்னது? ஆமா, உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு ஆசையும் ஒழிகின்றது. அடுத்தது வாங்க. அதிகமா உண்பவனுக்கு நிறைய திங்கிறவன், கொஞ்சம் கூட திங்காதவன். அதிகமா தூங்குறவன், சிறிதளவிலும் தூங்காதவன். அப்ப அதிகமா திங்கிறவனுக்கும் நோய் இருக்கும், திங்காதவன் இருக்கிறவனுக்கும் நோய் இருக்குங்கிறாரு. இதுல இருந்து நீங்க மாறிக்கணும். அப்ப எதுன்னு கண்டுபிடிக்க முடியுது? திங்கிறதா திங்காம இருக்கிறதா? எது நமக்கு தெரியாது.
ம், அதுக்கு என்ன பண்ணலாமா, நேர ஜீரண நீரை நிறுத்தி பழகிறோம். என்னது, ம். ஜீரண நீரை நிறுத்தி ஜீரணம். பழகிட்டோம்னா இந்த 6ஆம் ம், நிலையில இருந்து 1ஆம் நிலைக்கு போயிடலாம். என்னது, 6ஆம் நிலையில இருந்து 1ஆம் நிலைக்கு போயிடலாம். அதைத்தான் சொல்ற. என்னுடைய குறிப்புப்படி மேலே கூறியவற்றை 2வது சுலோகத்திலிருந்து படிப்படி, அதாவது 6:16 இருந்து 2:59 போயிடலாம். ம், 6ல இருந்து 2க்கு போயிடலாங்கிறாரு. ம், அவன் உணவையும், அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றானா, உணவையும் விட்டு விடு, ம், ஆசையும் விட்டு ம். விடலாம், என்னை அடையலாம் அப்படிங்கிறான். ஆமா. அதான் அடிப்படை. சரி, இதை பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இதை நல்லா படிங்க, மறுபடியும் பேசலாம். சரிங்களா? நன்றி. சரிங்க.